எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே. அது வந்து நான் எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக மாலை போட்டுட்ருக்காங்க. இந்த கார்த்திகை தொடங்கும் போது மாலை போடுவாங்க, கார்த்திகை ஃபஸ்ட்டு. போன வருஷமும் மாலை போட்டோம். அதே மாதிரி இந்த வருஷமும் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டில் வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணி மாலை அவங்க போட்டு விடுறாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்காரங்க அவங்களோட ஃப்ரெண்டு 2 பேர், மொத்தம் 3 பேர் சேர்ந்து மாலை போடுறாங்க. அதுக்காக நான் காலையில் வந்து இட்லி சாம்பார்லாம் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ சாம்பாருக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு எடுத்து அதை வந்து நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் பொங்காமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த குக்கர் காங்கலை அப்படிங்கிறனால நான் வந்து பெரிய குக்கருக்கு மாற்றிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் வந்து டிஃபன், பொங்கல், இட்லி, தோசை இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் அந்த எடுத்த வீடியோஸெல்லாம் வந்து என்னோடய சிஸ்டமில் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சர்க்கரை பொங்கலுக்கு 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு, இதை நல்லா கழுவிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கழுவுனதுக்கப்புறமா அதில் வந்து 1 கப் பாலும் 4 கப் தண்ணியும் ஊற்றிட்டு அது பொங்காமல் இருக்கிறதுக்காக உங்கள்கிட்ட உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை பொங்கலுக்கு நெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். சில பேர் நம்ம ஊரில் வந்து டால்டா ஊற்றுவாங்க. நெய் அல்லது டால்டா 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அந்த குக்கரை மூடி வச்சுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 7 விசில் விட்டு இறக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கலுக்கு வந்து இந்த வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்காக 1 கப் வெல்லத்துக்கு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுட்டு அது நல்லா கரையிற வரை வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து கரைஞ்சதுமே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். அது ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதே பேனில் ஊற்றிட்டு அது கொஞ்சம் ஒரு கம்பி பதம் வரும் பார்த்திங்களா, அந்த 1 கம்பி பதத்துக்கு முந்தின ஸ்டேஜ் வரை அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த டைமில் அதை கீழே நான் இறக்கி வச்சுட்டேன். காலையிலேயே எல்லோரும் நான் வந்து குளித்ததுக்கப்புறம் தான் நான் சமையல் பண்ணேன். ஏன்னா சாமிக்காக பிரசாதம் பண்ணுறோம் இல்லையா, அதனால் குளிச்சுட்டு நான் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பசங்க எந்திக்கவும் ஹரிக்கு அன்னைக்கு ஸ்கூல் இருந்தது. அவனையும் குளிச்சுட்டு ஸ்கூல் கிளப்பி அவங்க அப்பா போய் விட போயிட்டார். அப்புறம் அவங்க அப்பா விட்டுட்டு வர்றதுக்குள்ளே நான் வந்து ஆதிரனையும் குளிப்பாட்டிட்டு அவன் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த கேப்பில் நான் வந்து மற்ற வேலைகள்லாம், சாமிக்கு விளக்கு போடுறது, என்னென்னலாம் அவங்க வீட்டுக்கு மாலை போடுறதுக்கு எடுத்துகிட்டு போகணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த குட்டி குத்து விளக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து இங்கே புதுசாக வீடு வாங்கினப்போ பால் காய்ச்சினாங்க. அவங்க வந்து ரிட்டன் கிஃப்டாக எல்லாேருக்கும் இந்த 2 விளக்கு வந்து அழகாக கொடுத்தாங்க. மதுரையில் தான் வாங்கினாங்க. அந்த விளக்கு தான் அன்றைக்கி தான் நான் புதுசாக யூஸ் பண்ணேன். சரி ஐயப்பனுக்காக ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 41 நாள் விரதம் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே வேறு ஒரு இதாக மாறிடுவாங்க. டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டாங்க. அது மாதிரி சாப்பாடும் ரொம்ப அந்த விருப்பப்பட்டுலாம் எடுத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. சாமிக்கு விளக்கெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா நான் வந்து இட்லி மாவு அரைச்சி 2 நாளைக்கு முன்னாடி அரைச்சிருந்தேன். அந்த மாவு இட்லி மாவு நல்லா இருந்தது. ஸோ இட்லி எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு சாம்பார், அப்புறம் சட்னி, சர்க்கரை பொங்கல் இதுதான் அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். எல்லாருமே அன்றைக்கி அந்த மாலை போட வந்திருந்தாங்களே அவங்க 2 பேர், அப்புறம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சு தான் மாலை போட்டோம். அவங்க எல்லாருக்குமே சேர்ந்து நானே டிஃபன் பண்ணிட்டோம். ஸோ இட்லி அப்படியே அந்த சைட் பை சைடாக இட்லியும் 3 தடவை வச்சேன். ஸோ கொஞ்சம் முன்னாடி இட்லி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வச்சு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு 8:15 காலையில் போனோம். ஏன்னா எல்லாேருக்கும் அன்றைக்கி ஆஃபீஸ் வேறு. ஸோ அந்த ஒரு 9-9:30க்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த சாம்பார் விசில்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். கொஞ்சம் கடுகு, உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் இது வந்து ஃப்ரைட் ஆனியன் ரெடிமேடாக கடையிலே கிடைக்கும். அந்த ஆனியன் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டோம் அப்படின்னா அது கூடயே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால், நிறைய கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட அன்றைக்கி கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் இந்த பொங்கலுக்கு அரிசி வேக வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அரிசி பருப்பு, அது நல்லா அந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். அதை அந்த கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு
அதில் ஒரு நிறையா எனக்கு வந்து முந்திரி நிறையா போட்டால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நான் முந்திரி நிறையா சேர்த்துக்கிட்டேன். முந்திரியும் அந்த காஞ்ச திராட்சையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அந்த சாதம் பருப்பு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அந்த வெள்ளைப்பாகு ஒரு கம்பி பாதை வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜில் அதை இறக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த சாமிக்கு பண்ணுறதுனால அந்த பிரசாதம் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் அந்த கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து லைட்டாக ரொம்ப கொஞ்சமாக போடணும், ரொம்ப போடக்கூடாது. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹரி வந்து கரெக்டாக 7:40 வீட்டிலேருந்து கிளம்புவான். அவனுக்கும் அந்த இட்லி தான் சாப்பிட்டான். இட்லியும் கொஞ்சம் சக்கரை பொங்கல், கொஞ்சம் சாமிக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கல் எடுத்து வச்சதுக்கப்புறமா அவனுக்கு கொஞ்சம் சக்கரை பொங்கலும் ஒரு 2 இட்லி, அவன் ஒரு இட்லி, ஆதிரன் ஒரு இட்லி சாப்பிட்டு அவன் ஸ்கூல் கிளம்பிட்டான். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி, ஹரி வந்து அங்கேயும் போய் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அதனால் ரொம்ப கம்மியாக தான் காலையில் கொடுப்போம். ஏன்னா அங்கேயும் சாப்பிட்ல அப்படின்னா நம்மக்கிட்ட டெய்லி மெசேஜ் பண்ணிடுவாங்க உங்கள் பையன் இன்றைக்கி நல்லா சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வீட்டில் கொஞ்சமாக கொடுத்துட்டு ஸ்கூலில் போய் அவன் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுக்குவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னிக்கு அரைச்சிட்டு அதையும் நான் தாளித்து எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்களும் கூட மாலை போடுறாங்களே, அவங்களும் அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள்லாம் எல்லோரும் சேர்ந்து போயிட்டு அங்கே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் மாலை போட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ணி நல்லபடியாக எல்லோரும் மாலையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட்டோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது எங்கள் வீட்டுக்காரருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லன்ச் எடுக்கிறத நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் ஈவினிங்காக பார்த்துட்டிங்கன்னா காஸ்ட்கோ ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு காஸ்ட்கோ போய். இடையில இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராக்டிஸ் அது இதுன்றதுனால ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு. அதனால் போகலாம் எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி காஸ்ட்கோ போனோம். மேக்ஸிமம் நான் காஸ்ட்கோவில் வந்துட்டு நிறையா ஃப்ரூட்ஸ் நிறையா வாங்குவோம். அதுக்கப்புறம் அந்த சீரியல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா வாங்குவோம். மற்ற ஐட்டங்கள்லாம் எப்போவாவது ஏதாவது ஆஃபர் நல்லதாக தெரிஞ்சது அப்படின்னா மட்டும்தான் வாங்குவோம். அப்படி வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் அது ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தா தான் அந்த மனசு ஆறும். என்னென்ன வச்சுருக்கான், என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கரெக்டாக அந்த 8:30க்கு க்ளோஸ் பண்ணுவான் காஸ்ட்கோ. நாங்கள் வந்துட்டு ஒரு 8:10 போல் உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா அந்த டைமில் யாருமே கூட்டம் அவ்வளோவா இருக்காது. ஸோ ஃப்ரீயாக போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரிலாம் நான் விஷ் பண்ணுறேன். இப்போ நான் விஷ் பண்ணுறதெல்லாம் November 20க்குள்ளே உள்ளவங்களுக்கு, அன்றைக்கி பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்கள மட்டும் நான் விஷ் பண்ணுறேன். வைபவ், அம்ஜத், ஆயிஷா அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, கற்பகமாரி, முத்துக்குமார், ஆராதயா, ரத்தின பிரியா, இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கப்புறம் ஹாய் சஞ்சனா அண்ட் சரண், எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் முஷ்பிஹா அப்படிங்கிறவங்க 1 year old அவங்களுக்கு ஒரு ஹாய் அமுனா, ஹாய் பிரியா சுதாகர். அப்புறம் 2 வயசு பொண்ணு கிரண் மாயா, ஹாய் விகாஷினி, ஹாய் பிரியா அவங்களோட பொண்ணு லத்திகா. இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். காஸ்ட்கோவில் வந்துட்டு நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துருந்தது. ஸோ ஃப்ரூட்ஸ் நிறையா வாங்கிட்டு ஆதிரனுக்கும் டயப்பர்லாம் வாங்கிட்டு அப்புறம் இந்த பிளேட் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா நாங்கள் வந்து இந்த பேப்பர் பிளேட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் பாத்திரம் விளக்குறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த ஒன்று வாங்கி வச்சுருவோம், ஒரு செட்டு. தேங்காய் எண்ணெய் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் ஹேர் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹேருக்கெலாம் அந்த தேங்காய் எண்ணெய், அந்த காஸ்ட்கோவில் ஆர்கானிக் கோகனட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் போடுவேன். என்னென்னா அது நான் டெய்லியெல்லாம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்க மாட்டேன். அந்த குளிக்கிறதுக்கு ஹேர் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி தேய்ச்சிக்குவேன். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்குவேன், அவ்வளோதான். டெய்லியெல்லாம் நான் வந்து எண்ணெய்லாம் போட்டு இது பண்ணிக்க மாட்டேன். நான் யூஎஸில் இருக்கிறனால அப்படி பண்ணுறேன். ஆனால் நம்ம ஊர் அந்த வெயிலுக்கு டெய்லி எண்ணெய் தேய்ச்சா தான் அந்த சூடெல்லாம் தனியும். ஆனால் நான் வந்து டெய்லி தேய்க்க மாட்டேன்.
அவ்வளோதாங்க. காஸ்கோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யார் யாரெல்லாம் ஐயப்பனுக்கு மாலை போடுறீங்க, யார் வீட்டிலலாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.